அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். விஸ்வாவச வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். விஸ்வாவச வருடத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பங்குனி மாதம் 30ஆம் தேதி இரவு 2:22 விஸ்வாவசு தமிழ் வருடம் பிறக்கின்றது. இனி ராசிகளுக்கான பலன்கள். நிதானமாக முடிவுகளை மேற்கொண்டு உறுதித்தன்மையுடன் திகழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை, தங்களது ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்வதும், தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் சனி பகவானுடன் இணைவதும் செய்யும் தொழிலில் வெளிநாட்டு வாய்ப்புகளை பெறுவீர்கள். எதையும் முன்கூட்டியே முடிவு செய்து அதில் வெற்றியும் காண்பீர்கள். இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே ராகு பகவான் தங்களது தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவானுடன் இணைவதால் தொழில் ஸ்தானம் நன்கு பலம் பெறுகின்றது. இதனால் வெளிநாட்டு தொழில் தொடர்புகள் மூலம் நல்ல வருமானம் பெறும் வாய்ப்பை பெறுவீர்கள். ஆன்லைன் வர்த்தகத்தில் ஆர்வம் கொண்டு செயல்படுவீர்கள். பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு நேரடி விற்பனை, நிறுவன பொருட்களின் விற்பனையில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். தங்களது ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்வதால் தங்க நகைகள், வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருட்கள் போன்றவற்றை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் உண்டு. தனஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனஸ்தானத்தில் இருந்து 6, 8 மற்றும் 10ஆம் பாவங்களை பார்ப்பதால் தங்களுக்கு இருந்த நாள்பட்ட நோய்கள் தங்களை விட்டு அகலும். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். நம்பிக்கையோடு எந்த ஒரு காரியத்தையும் தாங்கள் மேற்கொள்ளலாம். எண்ணியவை யாவும் ஈடேறும். இழந்த பொருள்கள் மீண்டும் வரும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். 10ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள சனி பகவான் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு ஸ்திரமான தொழிலை உருவாக்கி கொடுப்பார். அந்த தொழிலை நல்ல விதமாகவும் வளரச் செய்வார். தொழில் வளரவும் கையில் காசு புரளவும் செய்வார். தங்களது ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்திற்கு சனி பகவான் அதிபதியாகி இருப்பதால் ரிஷபராசி என்பவர்களுக்கு தொட்டது எல்லாம் துலங்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் தற்சமயம் தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வருவதால் தாங்கள் செய்யும் முயற்சிகளில் சில இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எதிலும் தங்களது சுய முயற்சி நல்ல பலன்களை தரும். ஆடி, ஐப்பசி, மாசி மற்றும் பங்குனி மாதங்களில் அரசாங்கத்தில் வேலை ஏதும் இருந்தால் இந்த காலங்களில் முயன்றால் அந்த வேலைகள் எளிதில் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவர்கள் குருவின் அருளால் கல்வியில் வெற்றி காண்பீர்கள். பெண்களுக்கு ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் 7ஆம் தேதி வரையிலும், தை மாதம் 24ஆம் தேதி முதல் மாசி மாதம் 19ஆம் தேதி வரையிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டும். மற்ற காலங்கள் அனைத்தும் தங்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய காலமாகவே இருக்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும். விஸ்வாவச வருடத்திற்கான வெண்பா. விஸ்வாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும். பசு, ஆடு, மாடு பலிக்கும். சிசு நாசம். மற்றையோர் வாழ்வார்கள். மாதவங்கள் மீறுமே. உற்று உலகி அனல் மலை உண்டு. விஸ்வாச வருடத்தில் விவசாயம் செழிக்கும். பசுக்கள், காளை மாடுகள் மற்றும் கால்நடைகள் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு வியாதிகள் கண்டு இழப்புகள் ஏற்படும். நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள். நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் மற்றும் தபங்கள் நடைபெறும். நாடு முழுவதும் நல்ல மழை பொழிந்து சுபிட்சம் உண்டாகும். விஸ்வாவசு வருடத்திற்கான நவ நாயகர்கள்: ராஜா, அர்க்காதிபதி, சேனாதிபதி, மேகாதிபதியாக சூரியன் வருகின்றார். மந்திரியாக சந்திரன் வருகின்றார். தானியாதிபதியாக செவ்வாய் வருகின்றார். நீரசாதிபதியாக
புதன் வருகின்றார். சஷ்யாதிபதியாக குரு பகவான் வருகின்றார். ரசாதிபதியாக சனி பகவான் வருகின்றார். ராஜா, அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதியாக சூரியன் வருவதால் அனைத்து நல்ல இடங்களிலும் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மழை நீர் பொழிந்து மீனாக கடலில் கலக்கமும் நேரும். நீல நிற மேகங்கள் கோட்டை மேகமாக உற்பத்தியாகி காற்றில் சிதறி உடைந்து அனைத்து இடங்களிலும் பகல் மற்றும் மாலை என எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் மழை பொழியும். சில இடங்களில் உணவு தட்டுப்பாடு வரும். விலைவாசிகள் அதிகரிக்கும். மந்திரியாக சந்திரன் வருவதால் புது வகையான விவசாய உற்பத்தி ஏற்படும். வாகன விபத்துகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. தானியாதிபதியாக செவ்வாய் வருவதால் சிவப்பு நிற பயிர்கள் அதிக விளைச்சல் ஏற்படும். நெருப்பு சம்பந்தமான தொழில்களும் அதிகரிக்கும். நீரசாதிபதியாக புதன் வருவதால் தங்க வியாபாரம் அதிகரிக்கும். பச்சை நிற பயிர்கள் அதிகம் விளையும். கல்வி கட்டணமும் அதிகரிக்கும். பெட்ரோலிய பொருட்களின் விலை ஏறும். சஷ்யாதிபதியாக குரு பகவான் வருவதால் கடலை மற்றும் மஞ்சள் நிற பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் வீழ்ச்சி அடையும். இந்திய ராணுவம் பல புதிய ஏவுகணைகளை தயாரிக்க நேரும். ரசாதிபதியாக சனி பகவான் வருவதால் நேர்மையான பல புதிய அதிகாரிகள் பணிகளில் அமருவார்கள். கசப்பு பயிர்களின் விளைச்சல்கள் அதிகரிக்கும். விசுவாவசு வருடத்தில் நடைபெறக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள். குரு பெயர்ச்சி. குரு பகவான் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மே மாதத்திற்கு 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:19 மிருக சீரிஷம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியில் இருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார். சனி பெயர்ச்சி. சனி பகவான் மாசி மாதம் 22ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 6ஆம் தேதி 6/3/2026 அன்று வெள்ளிக்கிழமை காலை 8:26 பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் பிரவேசிக்கிறார். ராகு பெயர்ச்சி. ராகு பகவான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்ப ராசியில் பிரவேசிக்கிறார். கேது பெயர்ச்சி. கேது பகவான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னிராசியில் இருந்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார். சூரியன் மேச ராசிக்கு பெயர்ச்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பங்குனி மாதம் 30ஆம் தேதி இரவு 2:22 விஸ்வாவசு தமிழ் வருடம் பிறக்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டானது கிருஷ்ணபட்ச பிரதமை திதியும் சுவாதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய நாளில் மகர லக்னத்தில் வருடம் பிறக்கின்றது. இங்கு சொல்லப்படுபவை பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசா புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.